முருகன் சிக்கலில் இருந்து கிளம்பி அந்த வேலுக்கு இடைப்பட்ட இடமாக பெரும்பேர் கண்டிகை தொண்டை நாடு, சென்னையில இருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கும். நான் சொல்றது ஒரு தோராயமா 100 கிலோமீட்டர், அவ்வளவுதான். சரியா 99 மேம். 99. அங்க ஏதோ ஒரு உணவகம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்து முருகப்பெருமான் ஒரு வேலாயுதத்திற்கு பூஜை. ஏன் அது சக்தி வேல்னு சொல்றோம்? புராணப்படி சிவபெருமான் எடுத்து சக்தி கிட்ட தராராம், சக்தி எடுத்து முருகன் கிட்ட தராராம். கொடுக்கிற சிவபெருமான் கொஞ்சம் அப்படியே கட் ஆயிட்டார். சக்தி சக்தின்றோம், அது சிவசக்தி வேல். அப்ப அந்த வேலுக்கான பூஜை பண்ணணும், அது ஃபுல் சார்ஜ்ல இருக்கணும் இல்லையா? அப்ப அங்க அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போறாரு. திருச்செந்தூர்ல இன்னைக்கு தான் சம்ஹாரம். அந்த நாள் கந்தபுராணத்துல வீரமகேந்திரபுரத்துல சம்ஹாரம். அப்ப திருச்செந்தூர் போய் அங்கேயும் அந்த வேலுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சம்ஹாரம். அதே மாதிரி முருகனுடைய சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே முருகன் தன்னுடைய நவ வீரர்கள்னு சொல்லக்கூடிய வீரபாகுத்தேவர், வீரகேசரி, இது மாதிரி ஒரு 9 வீரர்கள் அவங்களோட இங்க வந்து சத்ரு சம்ஹார எந்திரத்தோட வேலுக்கு மறுபடியும் பூஜை செய்து நிறைவு செய்த இடம். இங்க பாத்தீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு பேரு திருச்செந்தூர் முருகனுக்கு. இன்னைக்கும் சத்ரு சம்ஹார யாகங்கள் அங்க நடக்கும். இங்க சத்ரு சம்ஹார எந்திர வடிவத்துல முருகன் இருக்கார்.